ஒரு சின்ன கதை. ஒருத்தர் அவருடைய ஆபீஸ்ல லஞ்ச் பிரேக் வந்த உடனே அவருடைய லஞ்ச் பாக்ஸ் திறக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. திறந்துட்டு ஐயோ இதே கத்திரிக்காய் ஆச்சை அப்படின்னு அந்த கத்திரிக்காயை சபிச்சுட்டு சாப்பிட்டுறாரு. மறுநாள் லஞ்ச் பாக்ஸ் திறக்கிறாரு. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அடச்சி இதே கத்திரிக்காயா அப்படின்னு கத்திரிக்காயை சபிச்சுட்டு சாப்பிட்டுறாரு. மூணாவது நாளும் லஞ்ச் பாக்ஸ் திறக்கிறாரு. அடச்சி இதே கத்திரிக்காயா அப்படின்னு கத்திரிக்காயை சபிச்சுட்டு சாப்பிட்டுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஆச்சரியம் தாங்க முடியல. என்னையா உங்களுக்கு பிடிக்காத கத்திரிக்காயை உங்க ஒய்ஃப் ஏன் தினம் குக் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்றாங்க? சொல்லுங்க சார். ரொம்ப பொறுமையா சொன்னாரா, நீங்க வேறங்க, நானே தாங்க சமைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமைக்கிற நேரத்துல நமக்கு பிடிக்காத ஒண்ண சமைக்கிறோன்ற அளவுக்கு கூட கான்சியஸ்னஸ் இல்லாம இருக்கிறத எதையோ ஒண்ணு சமைச்சிடுறது. சாப்பிட பாக்ஸ் திறக்கும் போது சரி நாம தானே சமைச்சோம், அதனால பொறுத்துட்டு சாப்பிட்டுருவோம் சாப்பிடுறது இல்ல. அதுக்கு ரியாக்ட் பண்றி வேகிறது. நாமே தான் முடிவெடுத்து உருவாக்குகிறோம். அந்த முடிவை நாமே தான் நொந்து கொள்ளுகின்றோம். முடிவையும் மாற்றுவதில்லை, நொந்து கொள்வதையும் மாற்றுவதில்லை. எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆஹா, என் லைஃப் அப்படியே சிசிடிவி கேமரா வச்சு பார்த்த மாதிரியே சொல்றீங்க சாமி. உடனே ஒரு கமெண்ட்டை தட்டி ஷேர் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இந்த மாதிரி இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இதை டேக் பண்ணி விடுங்க.